பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லேலூயா. 2 எஜமான்னு வேற யாரும் இல்லை. ஒருத்தர் ஏசப்பா, இன்னொன்று பிசாசு. ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பிசாசுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பிசாசுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்கனால ஏசாமிக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏசாமி எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யம், சிலுவை, பாடுகள், பரலோக ராஜ்யம் இவற்றை குறித்து தான் நம்மோடு பேசுவார். பிசாசு எப்பொழுதுமே கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான். இப்போ நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோன்று நம்மளை நாமே நிதானித்து பார்க்க முடியும். நீங்கள் தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்தித்து, தேவனுக்கு பிரியமானவைகளை யோசித்து, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை அவருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு பயந்து வாழும் பொழுது நீங்கள் அவருக்கு உகந்த ஒரு வேலைக்காரராக இருப்பீர்கள். அவரே உங்களுக்கு எஜமானாக இருப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல எஜமானன். அவரை நாம் மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.